உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோவையில் இயற்கை அறிவியல் நிறுவனம் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கி மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவையை தலைமையிடமாக கொண்ட நேச்சர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜலட்சுமி தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்குகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இயற்கை அறிவியல் நிறுவனம் எனும் NSF சார்பாக மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது. ஃபவுண்டேஷன் இயக்குனர் வினோத் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ரேஸ்கோர்ஸ் பகுதிக்கு வரும் பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதாக இயக்குனர் வினோத் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இயற்கை அறிவியல் நிறுவனத்தின் குழுவினர் சிவரஞ்சனி, நித்யா, சந்தியா, மாசிலாமணி, கோகுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். என் பேர் டாக்டர் டி வினோத்குமார், த டைரக்டர் ஆஃப் நேச்சர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 2017 ஆரம்பிச்சு 17லேருந்து இன்றைக்கி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரூ அவுட் இந்தியா முழுவதும், ஈவன் சவுத் ஈஸ்ட் ஏசியா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்வரான்மெண்டல் சம்மந்தமாக ஆடிட் நிறைய நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2017லேருந்து ஒவ்வொரு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தினம். எல்லாத்துக்கும் சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்கள். இந்த சுற்றுச்சூழல் தினம் வாழ்த்துக்கள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மெடிசினல் பிளான்ஸு, நிறையா மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ஸ் எல்லாத்தையும்